ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இமேஜ்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு முதல்ல பண்ண போகிறோம் ஃப்ளட்டரில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு டெமோ. இப்போ இதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூகுள் எம்எல் கிட். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது வந்து தேவையில்லை. இது ஓகே, நம்ம கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவைப்படுற பேக்கேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எம்எல் கிட்டு இது நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து இமேஜ் பிக்கர்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து எதுக்குன்னா இமேஜை வந்து பிக் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இமேஜ்லேருந்து தானே டெக்ஸ்ட்டு பிரிக்க போகிறோம். அப்புறம் நமக்கு இமேஜ் பிக்கர் தேவைப்படும். ஓகேங்களா? ரெண்டு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. நம்ம ஏஐ டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் பிக்கருக்கான கோட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இமேஜ் பிக்கர் equal to இமேஜ் சோர்ஸ் வந்து கேலரியிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கேலரியில் இருக்க இமேஜ் எடுத்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வந்து வந்து ஒரு இமேஜ் பேர் வச்சுக்கலாம். வந்து ஒரு ஃபைல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தான் வந்து இமேஜ் ஸ்டோர் பண்ண போகிறோம். வந்து பிக் பண்ண ஃபைல் வந்து நல்லா இல்லை. அப்போ அதாவது வந்து உள்ளே வந்து எது ஒன்று இருக்குன்னா சாரி வந்து ஃபைல் வந்து பிக் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபைல் வந்து பிக் ஆயிடுச்சா செக் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா வந்து பிக் ஆகலைன்னு அர்த்தம். சரிங்களா? image equal to dot path. ஆக்சுவலி இது வந்து ஒரு அவாய்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இமேஜ் பிக்கர் யூஸ் பண்ணி கேலரியிலேருந்து ஒரு இமேஜ் எடுத்து அது டெம்பரரியாக ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு
அப்புறம் அதை எடுத்து இமேஜ் அப்படின்ற ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ அதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இமேஜ் இமேஜ் டாட் ஃபைல் இமேஜ் டாட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைல் இமேஜ் தான் வியூ பண்ண போகிறோம். ஃபைலுக்கு வந்து இமேஜ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் நல்லா இருக்கக்கூடாது. ஸோ கேஸ் நல்லாவும் இருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா இருந்துச்சுன்னா இதையும் அது இல்லைன்னா இந்த டெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் பட்டன் எதுக்குன்னா கான்ஃபரன்ஸில் வந்து இமேஜ் பிக்கர் கால் பண்ணிக்கலாம். சைல்டுக்கு வந்து பிக் இமேஜ் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டோம். இந்த பிக் இமேஜ் கொடுத்தா கேலரிக்கு போகும். இமேஜ் கொடுத்தா நமக்கு வந்து கேலரிக்கு போகணும். ஓகேங்களா? ஓகே, கேலரிக்கு போயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளால இமேஜை வியூ பண்ண முடியுது. இப்போ நம்ம இமேஜை வியூ பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வந்து ஸ்டார்ட். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்து ஃபைல் இமேஜ் வேணும். இமேஜ் வந்து ஃபீச்சர்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கணும். வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் வந்து என்னன்னா இந்த இமேஜ்ன்ற ஃபைல்லேருந்து வரக்கூடிய ஒரு அதாவது இந்த இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து கூகுள் எம்எல்கிட் டெக்ஸ்ட் ஆர்கனைசர்ன்ற பேக்கேஜ். ஓகேங்களா? வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆர்கனைசருக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ஆர்கனைசர் கால் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட் லோட் பண்ணணும். நம்ம ஸ்கிரிப்டில் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்கிரிப்ட் டாட் லத்தின். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இன்புட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் இமேஜ் equal to input image from file image. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் எக்ஸ்ட்ராக்ட் equal to 8 வெயிட். அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அதில் புட் இமேஜ்னு சொல்லிட்டு ப்ராசஸ் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த புட் இமேஜை போட்டுக்கலாம். இன்புட் இமேஜ் இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் வந்து அதில் இருக்குது. அந்த அதாவது அந்த இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து எதுவும் அதுதான். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இப்போ வந்து இஎக்ஸ்டி டெக்ஸ்ட்டில் வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ரெகனைஸ் டெக்ஸ்ட்னு வரும். அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதில் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸில் தான் வந்து நமக்கான அந்த அவுட்புட் டெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டாட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே, புரிஞ்சு. இப்போ வந்து ஒரு யூஐ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு யூஐ பில்ட் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ஒரு காலம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். காலம்ல ஒரு
ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் பிக்கர் ஓகேங்களா, இமேஜ் பிக்கரை கால் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இன்னொரு ஓகே ஓகே ஒரு இமேஜ் வியூ பண்ணுறப்போ ஒரு எழுதிக்கலாம். சரி. view வந்து அப்படியே எடுத்து பண்ணி எழுதிக்கலாம். சென்டர் பண்ணிட்டு இங்கே இதில் அந்த இது ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வியூ இமேஜ் கால் பண்ணால் நமக்கு வந்து ஒன்று இமேஜ் வியூ இமேஜ் இந்த இடத்துல பாக்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான இது பண்ண போகிறோம். என்னன்னா இப்போ வந்து இந்த இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற மெத்தட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபியூச்சர் ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, நம்ம வந்து அதை வந்து இங்கே அவைட் போட்டோம்னு வச்சுக்கோங்கமே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராக்டில் சாரி எக்ஸ்ட்ராக்டில் இமேஜ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது, அதாவது ஒரு ஃபியூச்சர் விஜெட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இதுக்கு வந்து அவைட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எனக்கு அவைட் போட்டால் என்ன பண்ணணும், மேலே அசைன் போடணும். ஓகேங்களா, இங்கே அசைன் போட்டால் என்ன ஆகும், இந்த இடத்துல கால் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த பிரச்சனை வரும். அதுக்காக அதாவது இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் விஜெட்டை மாற்ற வேண்டியது வரும். இங்கே ஃபியூச்சர் விஜெட்னா இந்த இடத்துல அசிங்க் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அவைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பில்டு வந்து எப்பயுமே அசிங்க்ரனஸாக மாற்ற முடியாது. ஓகே, அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஃபியூச்சர் அதாவது வந்து ஃபியூச்சர் பில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஃபியூச்சர் பில்டர்னு சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர் பில்டரில் வந்து ரெண்டு இருக்குது, பில்டர்னு ஒன்று இருக்குது, ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபியூச்சரில் வந்து எதை வந்து நம்ம ஃபியூச்சராக நினைக்கிறோமோ அதை வந்து இங்கே கால் பண்ணுறோம். நம்ம வந்து எதை ஃபியூச்சராக எக்ஸ்ட்ராக்ட் ஓகேங்க, அந்த அந்த மெத்தட் தானே இங்கே ஃபியூச்சராக இருக்குது. ஓகே, அதுதான் இங்கே வந்து ஃபியூச்சரில் இருக்குது, அதனால் அதை கால் பண்ணிக்கிறோம். பில்டரில் வந்து ஓகே இப்போ வந்து அது வந்து ஒன்று கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகே ஃபியூச்சர் வந்து பில்ட் ஆயிடுச்சு, ஃபியூச்சர்லேருந்து உங்களுக்கு டேட்டா கிடச்சிருச்சு, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ அந்த வர டேட்டா வந்து எதில் இருக்குன்னா ஸ்னாப்ஷாட்டில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ரிட்டனில் ஒரு எக்ஸ்பேண்டர் எழுதிருக்கேன். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கலாம் இல்லையா, எக்ஸ்பேண்டரில் டெக்ஸ்ட் நீட்டமாக கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கலாம், அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா, ரெண்டு ஓவர் ஃப்ளோ வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்து எக்ஸ்பேண்டர் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் வந்து என்னன்னா அந்த ஸ்னாப்ஷாட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு, ஸ்னாப்ஷாட்டில் இருக்கக்கூடிய டேட்டா கூட வச்சுருக்கோம். ஓகே, செலக்ட் அன் இமேஜ். ஓகே, இப்போ வந்து ஒரு டைம் ரீரன் பண்ணிக்கலாம். ஓகே, null check pointer யூஸ் பண்ணி ஓகே வேற எங்கன்னா ஓகே இது இங்கே யூஸ் பண்ணி ஓகே ஓகே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இடத்துல வந்து நமக்கு வந்து டேட்டா வராமல் போகலாம் இல்லையா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட், ஏன்னா அந்த இமேஜ் வந்து டெக்ஸ்ட் இல்லாமல் கூட போகலாம். அப்போ இந்த இடத்துல நம்மளால் லைட் செக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இமேஜில் டெக்ஸ்ட் இல்லைன்னா நல் தானே ரிட்டன் ஆகும். அப்புறம் எப்படி நம்ம நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே, அது ஒரு எரர் இந்த இடத்துல அந்த இமேஜில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இது நல். ஓகே, இப்போ பாருங்க அது மாதிரி ஓகேங்களா, அது அலைன் பண்ணிக்கலாம். சென்டர். ஓகே, இப்போ நமக்கு சென்டரில் வந்துருச்சு. இப்போ இமேஜ் பிக் பண்ணலாம். இமேஜ் பிக் பண்ணிட்டோம், இருந்தாலும் கேமரா செலக்ட் ஆன் இமேஜ் செலக்ட் ஆகுதுங்களா இருக்கு.
ஓகே. நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரன் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இத காட்டுறேன் பாருங்க. ஓகே. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இமேஜ் தெரியுதா? டெக்ஸ்ட் தெரியுதுங்களா? ம். இப்ப ஒரு டைம் நான் ரீரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு டைம் ரன் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நான் ஒரு இமேஜ பிக் பண்றேன். இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் இஸ் வொர்த்லெஸ் ஃபார் தோஸ் தட் டோன்ட் பிலீவ் இன் தெம்செல்ஃப். அப்படியே கீழ இருக்கா? உங்களுக்கு அந்த இமேஜ் கிடைச்சிருச்சா? சாரி, டெக்ஸ்ட் கிடைச்சிருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கான GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Flutter பத்தின நெறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?